வரட்டும் வரட்டும். என்ன மீறி ஆதித்யா கிட்ட உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல போறியா? நான் சொல்ல விட்டாதானே நிம்மதி. உன் போனு என் கையில தான் இருக்கு. உன்னால ஆதித்யாவுக்கு போனும் பண்ண முடியாது. ஆதித்யா போன் பண்ணாலும் நீ எடுத்து பேசவும் முடியாது. அப்பா பயமா இருக்குப்பா. டே ஆதிப்பையா, பொண்ணுகிட்ட லவ் சொல்றதுக்குலாம் யாராவது பயப்படுவாங்களாடா? டே நீ ஏன் பையன்டா, பயப்படக்கூடாது. நல்ல தைரியமா லவ் சொல்லு, நான் பாத்துக்கிறேன்டா. நிம்மதி நம்ம பொண்ணுடா, நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவ தாண்டா இந்த வீட்டோட மருமக. நான் முடிவு பண்ணிட்டேன், எவன் தடுக்கிறான்னு நானே பாக்குறேன். அவ அப்பனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. சரிப்பா, ரிங் போதுப்பா. டே டே எல்லாத்தையும் போன்லயே சொல்லிடாத. நான் உன்னை பாக்கணும், நீ நேர்ல வான்னு மட்டும் சொல்லு. என்ன, நேர்ல பார்த்து அவ கண்ணை பார்த்து எல்லாத்தையும் சொல்லு. அப்பதான்டா ஆதிப்பையா ஒரு கிக் இருக்கும். சரிப்பா. நான் நினைச்ச மாதிரியே போன் வந்துருச்சு. ஓஹோ, அருணாச்சலம் நம்பர்ல இருந்து வருதா? அதான் அருணாச்சலம் அப்பான்னு போட்டு சேவ் பண்ணிருக்காள அவ. அருணாச்சலம் பேசுவானா இல்ல ஆதித்யா பேசுவானா? எடுத்து பாப்போம். அட்டென்ட் பண்ணிட்டா. பேசுடா. ஹலோ நிம்மதி, ஆதித்யா தான் பேசுறான். என்னதான் பேசுறான்னு தெரிஞ்சுக்கணுமே. என்னடி குரல் ஒரு மாதிரியா இருக்கு? சளி பிடிச்சிச்சா? ஏய் எதையாவது தெளிவா சொல்லுடி. ஏண்டி பக்கத்துல உங்க அப்பா இருக்காரா? அதான் எல்லாத்துக்கும் ஊன்னு சொல்லிட்டு இருக்கியா? பக்கத்துல இல்லடா, பேசுறதே அவ அப்பந்தான். ஓ அப்ப சரி, இனி எதுவும் பேச வேணாம். நான் என்ன பேசுறேங்கிறத மட்டும் கேளு, அது போதும். நிம்மதி, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்டி. அது என்னால போன்ல சொல்ல முடியாது. நேர்ல வர முடியுமா? எங்கன்னு நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன்டி. அங்க வந்துரு ப்ளீஸ். அப்புறம் என்னால இப்போதைக்கு கான்டாக்ட் பண்ண முடியாதுடி. புது போன் வாங்கணும், சிம்மும் வாங்கணும். அது வரைக்கும் அப்பா போன் தான் கையில வச்சிருப்பேன். நான் உனக்கு லொகேஷன் அனுப்புற இடத்துக்கு மட்டும் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடுடி. என்னடி வருவல? அது போதும்டி. சரி ஓகே, கார்த்திக் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்ப. என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்ல முடியாது, நீ நேர்ல வந்து சொல்லு, ஓகேவா? அப்புறம் எதுவா இருந்தாலும் அப்பா போன்கே அடி. அப்பா உன் மேல கோவமால இல்ல, அவரு நமக்கு சப்போர்ட் தாண்டி பண்றாரு. அதனால பிரச்சனை இல்ல. உனக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும்னாலும் இல்ல என்ன பாக்கணும்னு உடனே தோணுச்சுனாலும் நீ அப்பா போன்கே அடி, ஓகேவா? சரி, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நான் லொகேஷன் அனுப்புற இடத்துக்கு மட்டும் வந்துரு. நீ வருவேன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிம்மதி. என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாளா இன்னைக்கு கன்சிடர் பண்றேன். ப்ளீஸ். சரி வைக்கிறேன். இவன் பேசுறத பார்த்தா இவன் மனசுலயும் நிம்மதிதான் இருக்கா போலயே. சாயங்காலம் 6 மணிக்கு எங்க வரணும்னு லொகேஷன் அனுப்புறியா? அனுப்பு. ஆனா அங்க வரப்போறது நிம்மதி இல்லடா, நானு. ஏண்டா குடிச்சிட்டு பீச் ரோட்ல உட்காந்துட்டு என் மனசுல நிம்மதி இல்ல காவியா தான் இருக்கான்னு சொல்லுவ. என் பையன் துருவனை வேற கைய நீட்டி அரைஞ்சிருக்க. இன்னைக்கு எப்படியும் காவியாவை பொண்ணு பார்க்க வேற போயிருப்பீங்க. எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு உன் திமிருக்கு பண்ணிட்டு என் பொண்ணு கேக்குதாடா உனக்கு? தப்பு பண்ணிட்டேன், நான் தான் பெரிய தப்பா பண்ணிட்டேன். என் சின்ன வயசு நண்பன் அருணாச்சலத்தை நம்பி என் பொண்ணை கொடுக்க பார்த்தேன். நல்ல வேலை, கடவுளா பார்த்து அவங்க குடும்பத்தோட சுயரூபத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி என் கண்ணுல படம் போட்டே காமிச்சிட்டாரு. இப்ப சொல்றேன், என் பொண்ணு நிம்மதிக்கு அந்த கார்த்திக் தான் மாப்பிள்ள. அதை யாரு தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஓஹோ, சார் லொகேஷன் அனுப்பியிருக்காரோ? இந்த போன்ல இருந்து நம்ம போனுக்கு அதை ஏத்துக்கிட்டு இதை டெலீட் பண்ணணும். ஆனாலும் நிம்மதி போனுக்கு எப்ப வேணும்னா அந்த ஆதித்யா போன் பண்ணுவான். அதுக்காகவே நிம்மதி போன் ஃபுல்லா நம்ம கையிலே இருந்தா நல்லா இருக்கும். என்ன சொல்றது? எனக்கு உன்னோட போன் வேணும்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டா. அப்படியே கொடுத்தாலும் ரொம்ப நேரம்லாம் நம்மளால வச்சுக்க முடியாது. பேசாம போனை சைலண்ட்ல போட்டுருவோம், இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். போன் தொலைஞ்சிச்சுன்னே அவன் நினைக்கட்டும். அப்பா. என்னம்மா? இல்ல, என்னோட போனை காணோம். நான் ரூம்ல தேடி பார்த்துட்டேன். அதான் நீங்க எதுவும் பாத்தீங்களான்னு கேட்க வந்தேன்ப்பா. இல்லையேம்மா, நான் பார்க்கலையே. கார்த்திக் தம்பி வீட்ல இருந்து வந்ததுல இருந்து நீ ரூமை விட்டே வெளியே வரலையேம்மா. அப்புறம் எப்படி உன் போன் இங்க இருக்கும்? இல்லப்பா, நான் வந்தோடனே போனை இந்த டைனிங் டேபிள் மேல தான் வச்சேன். உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள வந்து பாக்குறேன் போனை காணோம். அதான் யாராவது எடுத்தீங்களான்னு கேட்டேன். ஏமா, வீட்டுக்குள்ளதான் வச்சேன்னா வீட்டுக்குள்ளதாமா இருக்கும். நீ எடுத்துட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. டைனிங் டேபிள்ல தான் இவ்வளவு நேரம் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தேன். இங்க போனெல்லாம் ஒன்றும் இல்லையே. போனு இல்லையா? இல்லப்பா, டைனிங் டேபிள்ல வச்ச மாதிரி தான் எனக்கு ஞாபகம். ஏமா,
டைனிங் டேபிள்ல வச்சனா அங்கதான் இருக்கும். வேற என்ன கால் முளைச்சு ஓடியா போகுது? ம் சரிப்பா, நான் பாக்குறேன். அம்மா என்னடி? அம்மா இங்க நிமிஷம் வாயேன். வரேன். ஒரு ஃபேஸ் பேக் நிம்மதியா போட முடியுதா அந்த வீட்ல? எப்ப பராம மேனு கத்திக்கிட்டே. உலக அழகி நான் தான், ஹே உலக அழகி நான் தான், பூம் 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 மாட்டுக்காரா. ஹேய், நான் என்ன மாடாடி மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்? என்கிட்ட வந்து மாட்டுக்காரன் ஆட்டுக்காரன்னு பேசிட்டு இருக்க? போடி என்கிட்ட. என்ன ஜென்மமோ, ஒரு பாட்டை கூட ரசிக்க தெரியல. பாட்டை ரசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்னடி இது மூஞ்சில? என்ன மரத்தடியில போய் நின்னியா? காக்கா எதுவும் மூஞ்சில பாத்ரூம் போய் வச்சிருச்சா? ஹே யோ, என்ன சொன்ன? காக்கா பாத்ரூம் போயிடுச்சாவா? இத பத்தி உனக்கு என்ன மேன் தெரியும்? இதுதான் என்னோட ஆன்டி ஏஜிங் கிரீம். இத நல்லா தேய்க்கிறதுக்குள்ளதான் அங்க இருந்து அம்மான்னு ஒரு சவுண்டு, இங்க இருந்து சுடர்னு ஒரு சவுண்டு. சிச்சி நம்மள ஒரு கிரீம கூட உருப்படியா போட விட மாட்டேங்கிறீங்கப்பா. என்ன சொன்ன? ஆன்டி ஆக போற கிரீமா? யோ போயாங்க. ஆன்டி ஆக போற கிரீம் இல்லையா, ஆன்டி ஏஜிங் கிரீம். அதானே அந்த காலத்திலேயே அடிச்சுக்கிட்டேன், படிங்கன்னு கேட்டிங்களா? ஏய், அதெல்லாம் போதுமான அளவுக்கு படிச்சுதான் இருக்கோம். முதல்ல இது என்னன்னு சொல்லு. இந்த கிரீம போட்டா வயசான மாதிரியே தெரிய மாட்டோங்க. இருக்க இளமையாவே மாறிட்டு வருவோம்னா பாத்துக்கோங்களேன். இந்த படையப்பா படத்துல நீலாம்பரி சொல்லுவாங்களே, வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் இன்னும் உன்னை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கிரீம போட்டுட்டு போனோம்னா சும்மா தமிழ்நாடே என்ன பார்த்து அந்த டயலாக சொல்லும். ஏண்டி, காலம் போன கடைசியில உனக்கு இந்த கிரீம் எல்லாம் தேவையா? என்ன காலம் போன கடைசியிலையா? யோ, இந்த சுடரை பத்தி தெரியாத மாதிரி பேசுற. நாளா 5 வயசானாலும் சரி 50 வயசானாலும் சரி ஒரு நாளையும் ரசிச்சு வாழ்றவையா? என்கிட்ட வந்து காலம் போன கடைசியெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஆமா, நான் உள்ள கிரீம் தானே பூசிட்டு இருந்தேன். யார் என்ன கூப்பிட்டது? இப்ப நான் எதுக்கு இந்த வேஸ்ட் ஃபிலோ முன்னாடி வந்து நிக்கிறேன்? இல்லையே, இவ தானே கூப்பிட்டா. நிம்மதி எதுக்கு என்ன கூப்பிட்டா? டாடி, நீ தானே என்ன கூப்பிட்டுட்டு மசன் மாடு மாதிரி நிக்கிற. சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? ஐயோ அம்மா, என்னோட போனை காணுமா, அதான் ஏதோ எடுத்தீங்களா இல்ல பாத்தீங்களான்னு கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டேன். இதுக்கு தான் படிச்சு சொன்னேன், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைங்கடின்னு. யாரு என் பேச்ச கேக்குறா? அதானே, சொல்றத கேட்டுட்டாதான் புத்திசாலி ஆயிருவோமே. நம்மளுக்கு தான் புத்திசாலி ஆகுறதுல பிடிக்காதே இல்லடி? மா, இது என்னது? அடி பாவி, இது கூட தெரியாதாடி? இது லைட்டர்டி. ஐயோ, கல்யாணம் வேற ஆக போதே. பாவம் அந்த மாப்பிள்ள. இருமா, இரு. இது எங்க இருக்க வேண்டிய பொருள்? கிச்சன்ல இருக்க வேண்டிய பொருள். இது எதுக்கு டைனிங் டேபிளுக்கு வந்துச்சு? ஐயோ, என்ன கரெக்டா கேட்டுப்டா. இப்ப எப்படி சமாளிக்கிறது? அம்மானா அப்படி எல்லா வேலையும் செய்ய தான் செய்வேன். அம்மாக்கு நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும். லைட்டர் இங்க இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து, அம்மா லைட்டர் இங்க இருக்குமா கிச்சன்ல வைக்கிறேன்னு சொல்லி நீ தான் வைக்கணும். அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? பிச்சை போடுவேன் பிச்சை. அம்மா, ரொம்ப கேவலமா சமாளிக்கிறேன். நல்லாவே இல்ல. அப்படி கண்டுபிடிச்சிட்டியா? சரி கொடு. ஐயோ அம்மா, உன்னோட கலவரத்துல போனை காணுமா? அதே மறந்துட்டேன். என் போன்ல இருந்து எடுத்து அடிச்சு பாருடி. இங்கதான் இருக்கும். எங்க போகுது? சரிம்மா, நான் போய் அடிச்சு பாக்குறேன். என்ன பாக்குற? ஒரு மார்க்கமா திருட்டு மொழியோட உட்கார்ந்திருக்கீங்களே, அதான் பார்த்தேன். என்ன, எதுக்கு அப்படி சொல்ற? நீ பாக்குறத பார்த்தா என்னமோ நிம்மதி போன் எடுத்து நான் தான் ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி பாக்குறேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல, நீ சொல்லல. ஆனா நீ பாக்குறது அப்படிதான் இருக்குன்னு சொன்னேன். சரி, உள்ள போய் எனக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டு வா. நல்ல காஃபி தானே, போட்டுட்டா போச்சு. காஃபி ஹோ மை காஃபி, உன்னை போட்டாலே ஆனந்தமே. சுடர் சரியான ஒரு கேடி. அவளுக்கு நம்மள பத்தி நல்லாவே தெரியும். யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, நிம்மதி போனை நான் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கண்டிப்பா சுடர் கண்டுபிடிச்சிருவா. இதுக்காகவாது நம்ம இப்பவே வீட்டை விட்டு வெளியே போனோம். வீட்டுக்குள்ள இருந்தோம்னா கண்டிப்பா மாட்டிக்குவோம். ஆதித்யாவை வேற சாயங்காலம் பார்க்க போனோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை இருக்கு. அதை பண்ணாதான் அங்க போய் ஆதித்யா கிட்ட பேச முடியும். டேய், இன்னைக்கு நான் பேசுற பேச்சுல நிம்மதியை எப்படி உன் மனசுல இருந்து நீ வெளியே தூக்கி போடுறேன்னு மட்டும் பாரு. ஆதிப்பையா, இப்போ உனக்கு சந்தோஷமாயா? அப்பா, இப்பதான்ப்பா என் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கு. இவ்வளோ நாளாவே பெரிய குழப்பத்துல இருந்தேன்ப்பா. அப்பவே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இருந்திருக்கலாம். ஆதிப்பையா, எதுனாலும் அப்பா கிட்ட சொல்லியா? அப்பா எதுக்கு இருக்கேன்? உனக்காக தானே இருக்கேன். நீ தாயா என் உலகம். நீ சந்தோஷமா இருந்தனா அதுவே எனக்கு போதுயா. சரிப்பா, நீங்க கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. டே மவனே, சென்டிமெண்ட் எல்லாம் பேசாதடா. வரலடா உனக்கு, ஜாலியாரியா? சரிப்பா, அப்புறம்ப்பா
நிம்மதி கிட்ட சாயந்தரம் என் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன்ப்பா. அம்மாக்கு தெரியாம எதுவும் நடக்க வேண்டாம். டேடே ஆதிபையா, உங்க அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாடா. பரவாயில்லப்பா, அம்மா ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது அம்மாக்கு தெரியணும்பா. நீங்க கொஞ்சம் நான் பேசுறேயா, உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அவளை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ என் மருமவ கிட்ட உன் மனசுல இருக்கிறத எப்படி சொல்லணுங்கிற ஐடியாவை மட்டும் யோசி. உங்க அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறையா? சரிப்பா. சரி வாயா போலாம். ரொம்ப நேரம் நம்ம தனியா இருந்தாலும் உங்க அம்மா தேடி வந்துருவா. இந்நேரத்துக்கு நம்ம பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டாலும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. வா வா, நம்ம கீழே போலாம். ஆமாப்பா, அதுவும் கரெக்ட் தான். வாங்க போலாம்.